கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு சிநேகிதராக இருக்கிறார். நமக்கு மூத்த சகோதரன் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவருக்கு ஒரு சிநேகிதர் என்று சொல்லத்தக்கதான ஒரு பண்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய ஊழியத்தில் கூட தன்னை காட்டி கொடுக்குறவனே கூட சிநேகிதனே என்று தான் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். நாமும் இயேசுவும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு பாடல் உண்டு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்று. அப்படிப்பட்டதான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருந்தால் மிக நன்றாக இருக்கும். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லலை, எனக்கு நீங்கள் கீழே இருக்கணும், கீழ்ப்படியர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, என்னுடைய ஈக்குவலாக வைத்து சிநேகிதர் என்று அழைக்கிறார். சிநேகிதனுக்கு எதையுமே மறைக்க மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நமக்கு எல்லா ஒரு நண்பராக இருப்பார். இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தருவார், நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பார், எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அப்படிப்பட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய மனதில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வேளையில் அவர் நமக்கு ஒரு உத்தம நல்ல நண்பராக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பார் என்பதில் முழு நிச்சயம் உண்டு. நல்ல ஆண்டவரே, நல்ல நண்பராகிய இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் நல்ல நண்பராக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நண்பன் தன் ஜீவனை கூட சகோதரனுக்கு ஆண்டவரே கொடுப்பான் என்று பார்க்கிறோம் ஐயா. அதே போல் நீர் எங்களுக்காகவும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.